ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 நாளைக்கு முன்னாடி நீங்க கேட்ட டாண்டா டன் மாங்கா சாப்டர் 45 அண்ட் 46 தான் பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டரை ஓப்பன் பண்ணா போன சாப்டர்ல நம்ம மோமோ வந்து இந்த வீட்டால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டையே தூக்கி அந்த புழு மேல அடிச்சிருப்பா. உடனே சூரிய வெளிச்சம் வந்து அந்த புழு மேல பட்ட ஆரம்பிச்சதும் அந்த புழு ஒரு மாதிரி டீகே ஆகி செத்துரும். நம்ம மோமோ செத்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வாடான்னு போயிட்டு அதை வச்சு பாப்பா. பட்டுன்னு அது என்ன பண்ணோம்னா வாந்தி எடுத்துரும். உள்ள பார்த்தா இன்னும் அந்த கீட்டோ ஃபேமிலி உயிரோட தான் இருக்கும். வெளில வந்த தாய் கல்வி என்ன சொல்லலாம், நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்றத பாரு அப்படின்னு சொல்ல நம்ம மோமோ நான் ஒன்னு சாப்பிடலாமா, ஒன்னு சாப்பிட்ட புழு பின்னாடி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தாய்க்கல்வியும் நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ எப்படி அந்த புழு கொள்ளலாம், அதாவது அந்த கிரேட் சர்பெண்ட்டை கொள்ளலாம் அப்படின்னு நம்ம மோமோ ஏமா அது உன்னை சாப்பிட்டுச்சுமா, நீ என்னமா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இங்க நம்ம தாய்க்கல்வியும் நம்ம மோமோ கிட்ட பேச வர நம்ம மோமோ உங்ககிட்ட இப்ப விளையாட நேரம் இல்லை, நான் மற்றவங்களை போயிட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போவா. பார்த்தா திடீர்னு இன்னொரு எர்த்குவேக் வரும். திடீர்னு பார்த்தா மழை மாதிரி பெய்யும். நம்ம மோமோவும் இது ரொம்ப பெரிய எர்த்குவேக் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிவா. நம்ம தாய்க்கல்வியும் நீ ஒரு பெரிய பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்ட, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு நம்ம மோமோ நானா அப்படின்ற மாதிரி கேட்பா. இதுக்கு அடுத்த பேனல்ல பார்த்தா அந்த வால்கேனோ வந்து எரப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க பார்த்தா மழையும் சேர்ந்து பெய்யும். சொல்ல போனால் மழை இல்லை, அது என்னன்னு போக பார்ப்போம். இங்க அந்த வால்கேனோ எரப்ட் ஆகிட்டு இருக்க நம்ம தாய்க்கல்வி வந்து புலம்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம சாக்ரிஃபைஸ் கொடுத்ததுனால தான் வந்து அந்த கிரேட் சர்பெண்ட் வால்கேனோ கிட்ட இருந்து நம்ம வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு நம்ம அயாசே மேலே பழிய போட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாருமே அலர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வால்கேனோ எரப்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் எல்லாருமே நல்ல பிளேஸ்க்கு எவாக்குவேட் ஆகிப்போங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம தாய்க்கல்வி வந்து அந்த பழைய லெஜண்ட்ஸோட கதையை சொல்லும். இந்த மாதிரி இந்த டிராகன் ஹெவனுக்கு ரைஸ் ஆகிறப்ப அது ஒரு ரெயின்போவை கேஸ்ட் பண்ணும், இந்த மவுண்டெயினோட கோவம் இந்த வில்லேஜே முழுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன புராண கதைகள் அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி ஒன்று எடுத்து விடும். நம்ம மோமோவும் இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ நம்ம மோமோக்கு வந்து ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, இந்த மாதிரி இந்த வார்ம் வந்து சன்லைட் பட்டாலே இறந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப அந்த டைம்ல எப்படி டிராகன் வந்து ஹெவனுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மோமோக்கு வந்து ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம தாய்க்கல்வி என்ன சொன்னா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இந்த கிரேட் சர்பெண்ட் வந்து அந்த லெஜண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்போதான் நம்ம தாய்க்கல்வி என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி அந்த டிராகன் ரைஸ் டு த ஹெவன் அப்படின்றது வந்து அந்த ஹாட் பாத் டப்ல இருக்கிற அந்த நேச்சுரல் ஃபவுண்டெயினை தான் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாப்டர்ல கூட நம்ம மோமோ குளிச்சுட்டு இருந்தப்ப அந்த அங்கிள் வந்து எதிர்கால வந்திருப்பாரு. ஸோ அந்த டைம்ல அந்த ஸ்டோன் வந்து தண்ணியால தான் உடஞ்சி அந்த அங்கிள் மூஞ்சில போட்டிருக்கும். ஸோ நம்ம மோமோ கூட வந்து டர்போ கிராண்டிக்கு வந்து தேங்க் பண்ணுவான், இந்த மாதிரி அவன் தான் காப்பாற்றிருப்பான்னு சொல்லிட்டு. பட் டர்போ கிராண்டி வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ திஸ் வீடியோ. இங்கே வந்து அந்த ஃபவுண்டெயினாலாம் வந்து அந்த வால்கேனோ எரப்ட் ஆகல. லைக் அந்த ஃபவுண்டெயின் வந்து அப்படி எரப்ட் ஆகுறது வந்து ஒரு சைன். இந்த மாதிரி அது எரப்ட் ஆச்சுன்னா வால்கேனோ வந்து எரப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஓல்டு லெஜண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. நம்ம தாய்க்கல்வி என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி காலப்போக்கில் தான் யாரோ இந்த மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம மோமோ வந்து சொல்லுவா, யோசிக்க தெரியாதவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் பயந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுவாங்க, அதை தடுக்க தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த செத்து போன புழுவை கையில் தூக்கி வச்சுட்டு சொல்லுவா. நம்ம மோமோ வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டா, அது என்ன ஐடியான்றதை நம்ம போக பார்ப்போம். இப்போ இந்த கிழவி வந்து என்ன சொல்லணும்னா, நீ தான் இதுக்கெல்லாம் காரணன்றதுக்காக நீ எங்கள் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா நீ தான் சாக்ரிஃபைஸ் ஆக போகிறேன்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம மோமோவும் இதுக்கெல்லாம் என்னால் பழி ஏற்றுக்க முடியாது, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வேணா போய் சிட்ட சாப்பிட சொல்லுன்னு சொல்லிட்டு கையில் எடுத்த புழுவை தூக்கி எறிஞ்சிருவா. அங்கே அந்த புழுவோட பாடியை நல்லா ட்ரெயின் மாதிரி குபு குபுன்னு போயிட்டு இருக்க சைடில் வந்து இவனுக்கு கத்திட்டே வருவாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கிரேட் சர்பெண்ட்டோட உடம்ப தொட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தாய்க்கழி வந்து கத்திக்கிட்டே ஓடும், ஏய் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவன் சொன்னா அப்படியே மோமோ வந்து நின்றுவா. மோமோவும் என் வழியில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக ஓட என்ன பண்ணுறான்னு நம்ம போக பார்ப்போமா. நம்ம மோமோ என்ன பண்ணுவானா, மறுபடியும் அந்த வாமோட பாடி எடுத்துட்டு ஓடுவா. இங்கே நம்ம கிராணி வந்து கத்திட்டே வருவா, எங்கள் கிரேட் லார்டோட பாடியை வச்சு விளாடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம மோமோ நேராக அந்த ஹாட் ஸ்ப்ரிங்க்கு எடுத்துகிட்டு போவா. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபவுண்டெயின் வந்து எரப்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம மோமோ வந்து எடுத்துகிட்டு போன புழுவை அந்த ஃபவுண்டெயினுக்கு நேராக வச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அந்த ஃபவுண்டெயினுக்கு நேராக அந்த புழு எடுத்து சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து வெளில ஓடுவா. இங்கே கீட்டோ ஃபேமிலியும் புடிங்களே அவளே பிடிச்சி தோலை உரிங்களே அப்படின்ற மாதிரி பின்னாடியே தோர்த்திட்டு ஓடுவாங்க. இங்கே நம்ம மோமோவும் இப்போ மட்டும் அந்த லெஜண்ட் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா இந்த வில்லேஜ் வந்து அழிஞ்சிரும், இந்த மாதிரி கேனத்தனமான லெஜெண்டாலாம் நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளும் போவா. இப்போ தான் வந்து அவளோட பிளானோட ஸ்டார்டிங் பார்ட்டை மட்டும் சொல்லுவா. அது என்னன்னா, இப்போ அந்த புழு எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அந்த புழுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அதுக்கு நடுவில் ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம மோமோ ஒரு வேலை பண்ண போகிறோம். என்ன வேலை நீங்களே பாருங்கள். நம்ம மோமோவும் இதை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அங்கே அந்த வால்கேனோ கிட்ட போயிட்டு அந்த புழுவை மறுபடியும் தூக்குவா. பார்த்தா வாயிலேருந்து தண்ணி பீச்சிக்கிட்டு அடிக்கும். இங்கே நம்ம மோமோட பிளான் என்னன்னா, அந்த வாமோட பாடி வந்து டியூப் மாதிரி இருக்கும். ஸோ இவன் வந்து அதை ஜஸ்ட் ஒரு பைப் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு எண்டை அந்த பாத் டப்ல வச்சுட்டா, இன்னொரு எண்டை வச்சு இங்கே தண்ணி காட்டிட்டு இருக்கா. அவ்வளோதான், இதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம மோமோ வந்து அந்த தண்ணியை அடிச்சிட்டு இருப்பாள், அதுதான் காட்டுறாங்க. அவ்வளோ இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா அந்த வால்கேனோ மேலே காட்டிட்டு இருப்பா. இந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த வாமோட அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து வரும். இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கும். நம்ம மோமோவும் இது லாவை விட பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க பின்னாடி நம்ம தாய்க்கல்வி வந்து ஒரே இந்த தாய்க்கல்வி என்ன சொல்லணும்னா, நீ என்ன எங்க கிரேட் சர்பெண்ட்டை வச்சு விளாண்டுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பா. மோமோவும் எதுக்கு இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கேட்பா. மோமோவும் நான் இந்த லாவாவை ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கேன், என் வழியில் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா.
அதுக்கு நம்ம தாய் கிழவி வந்து நாங்கள் தான் இந்த ஊரை பாதுகாத்துட்டு இருக்கோம், வெளிலேருந்து வந்தவங்க வாய மூடிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் கிட்ட வந்த தாய் கிழவியும் உன்னை பிடிச்சி வால்கேனோக்கு சாக்ரிஃபைஸாக போட போகிறோன்னு சொல்ல நம்ம மோமோவும் என்னடா பட்டுன்னு உங்கள் கடவுளையே மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கீட்டோ ஃபேமிலியும் வாய மூடின்னு சொல்லிட்டு அடிக்க வர இங்கே தான் ஒரு சரியான ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா, அந்த ஸ்ட்ரெயினில் இருந்தவன் பட்டுன்னு வந்து சைடில் வந்தவனுக்கு ஒரு உதை, பின்னாடி இருந்தவனுக்கு ஒரு உதன்னு சொல்லிட்டு 2 பேரை கீழே தள்ளிடுவான். அந்தவன் நம்ம மோமோ கிட்ட என்ன சொல்லுவானா, நீ இந்த மாதிரி என்னோட மாஸ்டரோட பேத்தின்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மேட்டர்னா நம்ம கிராணி வந்து இவங்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி 3 பேர் வருவாங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. பட் இவன் வந்து நம்ம மோமோவை மட்டும் பார்த்ததுனால சரி டூரிஸ்டாக இருப்பா போலான்னு சொல்லிட்டு விட்டுருவான். நம்ம மோமோவும் மாஸ்டர் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாய் கிழவியும் நீ தான் இவங்களுக்கு உடந்தையான்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயினில் இருந்த கேரக்டரும் நான் இவங்களை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு அந்த நெருப்பு பாருன்னு சொல்ல நம்ம மோமோவும் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புவா. மறுபடியும் போயிட்டு அந்த புழுவை தூக்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவா. இவனும் ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ மறுபடியும் கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வாழ்க்கையினாலே ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருப்பா தண்ணியை. இப்படி இவ தண்ணி காட்டிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, பட்டுன்னு அந்த புழுவோட பாடி வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகும். நம்ம மோமோவும் என்னடா ஆச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த புழுவோட பாடியை வந்து என்னமோ லேசர் மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கும். இங்கே இவங்க மேலே தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க, கீட்டோ ஃபேமிலி யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க 3 பேருமே. சரி என்னடா ஆக போகுதுன்னு பார்த்தா அடுத்த சீனில் நம்ம ஜிஜி அவனோட ஃபுட்பாலை வச்சு அங்கே வித்த காட்டுவான். கீட்டோ ஃபேமிலி அங்கே செதறும். இங்கே நம்ம மோமோ வந்து ஜிஜியை கூப்பிட்டு அங்கே ஜிஜி வந்து நம்ம தாய் கல்வியை அடிக்க போவான். தாய் கல்வி நம்மளுக்கும் ஷாக்கு தர மாதிரி ஜிஜியே போட்டு பொழந்துரும். இங்கே அந்த தாய் கல்வி கையெல்லாம் வளைச்சு காட்ட நம்ம மோமோ வந்து நிறுத்துறா ஜிஜின்னு சொல்ல வர நம்ம ஜிஜி எப்போ அவன் ஸ்டைலில் உதைக்க வருவான். இங்கே நம்ம ஜிஜி நம்ம தாய் கல்வியை உதைக்க வர நம்ம மோமோ வந்து தாய் கல்வியை காப்பாற்றிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து ஓடி வந்து அடிக்க வருவான். பார்த்தா சைடில் ஒரு கால் வந்து உதைக்கும். அதை நம்ம அடுத்த பேஜை திருப்பி பார்ப்போமா. உதைச்சது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயினில் இருந்த ஆள் தான். அவனும் வந்து வாயோட ஒரு உதையை போட்டு திருப்பி விட அங்கே ஜிஜி வந்து கவுண்டர் தரன்ற பேரில் மறுபடியும் அவனுக்கு வாயோட ஒரு உதை விடுவான். அடித்த அடியில் நம்ம ப்ரீஸ்ட் வந்து பறந்துருவாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜியும் நான் ஃபஸ்ட்டு ஒன்றை கொல்லணும்னு சொல்லிட்டு கொல்ல வர நம்ம மோமோவும் உன்னை இப்படி விட்டா நீ யாரையாவது கொல்ல தான் போவேன், எனக்கு ஜிஜியை வந்து ஒரு மர்டர் ஆக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நம்ம மோமோ ஜிஜி கிட்ட ஓக்கு எங்கன்னு கேட்க அதுக்கு ஜிஜி வந்து நான் எனக்கு என்ன பேச தோணுதோ அதை தான் பேசுவேன்ற மாதிரி சொல்லிடுவான். அவனும் எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ப்ரீஸ்டும் அவன் ரொம்ப டெட்லியாக இருக்கான், என்னால் அவன் கூட சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இங்கே நம்ம தாய் கல்வி வந்து உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பா. இங்கே நம்ம மோமோவும் இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்போ லாஸ்ட்டாக சாப்டர் முடிகிறப்ப 3 vs 1ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த சைடு நம்ம ஈவில் ஜிஜி, இந்த சைடு நம்ம தாய் கிழவி மோமோ அப்புறம் ப்ரீஸ்ட். இதை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டரை பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆனில் வச்சிருங்க. கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கும் நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது, பட் நான் கண்டிப்பாக போடுறேன்.